கீழாநெல்லி. வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ள கீழாநெல்லி. கீழாநெல்லி பொதுவாக ஃபிலான்தஸ் இனத்தைச் சேர்ந்த தாவரங்களுக்கு பயன்படுத்தப்படும் பெயராகும். குறிப்பாக ஃபிலான்தஸ் நிருடி பற்றிய அறிவியல் ஆய்வுகள் அதிகமாக உள்ளன. சிறிய இலைகள், இலைகளின் கீழ்ப்புறத்தில் வரிசையாக தோன்றும் உருண்டையான காய்கள் ஆகியவை இதன் முக்கிய அடையாளங்கள். ஆயுர்வேதத்தில் கீழாநெல்லி, பூம்யாமலகி போன்ற பெயர்களுடன் குறிப்பிடப்படுகிறது. கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதை தொடர்பான சில பாரம்பரிய பயன்பாடுகள் இதில் உள்ளன. சித்தா மற்றும் நாட்டுப்புற மருத்துவத்திலும் இலை, வேர், தண்டு, காய் உள்ளிட்ட பகுதிகள் பல்வேறு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சாறு, சூரணம், கஷாயம் போன்ற வடிவங்கள் பாரம்பரியமாக காணப்படுகின்றன. நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? இந்த மூலிகையின் வேதிப்பொருட்கள் உடலில் எப்படி செயல்படுகின்றன என்பதையும், மனிதர்களில் உண்மையான மருத்துவ பயன் எவ்வளவு என்பதை அறிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கீழாநெல்லியில் ஃப்ளேவனாய்ட்ஸ், லிக்னன்ஸ், டானன்ஸ் உள்ளிட்ட பல தாவர வேதிப்பொருட்கள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக சிறுநீரக கற்கள் தொடர்பான மனித ஆய்வுகள் மற்றும் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் சில நம்பிக்கைக்குரிய முடிவுகளை தெரிவித்துள்ளன. ஆனால் ஆய்வுகளின் எண்ணிக்கையும் தரமும் இன்னும் வரம்புடையவை. 2025 சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ, கீழாநெல்லி வழக்கமான சிகிச்சைக்கு துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறது, மேலும் உயர்தர ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. கல்லீரல் நோய்களுக்கு இதை தனி சிகிச்சையாக பயன்படுத்துவது குறித்து உறுதியான ஆதாரம் இல்லை. எனவே கீழாநெல்லியை எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று கூறுவது சரியல்ல. மூலிகை என்றாலும், குறிப்பாக கல்லீரல், சிறுநீரகம் அல்லது நீரிழிவு போன்ற பிரச்சினைகளுக்கு மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவர் அல்லது தகுதியான மருத்துவ நிபுணரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பல மருந்துகள் உட்கொள்பவர்கள் குறிப்பாக சுயமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். எப்போதும் கவனம். இயற்கை அறிவையும் பாரம்பரிய அறிவையும் மதிப்போம், அதே நேரத்தில் அறிவியல் ஆதாரங்களையும் கவனிப்போம். நன்றி.